நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 105 டேட்டு ஜூலை 1 2026. நான் ஒரு கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் போர்ட்ஃபோலியோட டே சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்ட்டு ஸ்டாக் பார்ப்போம். ஏன்னா டேரெக்ட்டு ஸ்டாக்கு, டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் யுவர் ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டேரெக்ட் ஸ்டாக். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,41,472. கரண்ட் வேல்யூ 2,18,900 இருக்குது. ப்ராஃபிட் ஓவராலாக 77,500. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,100 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இது என்னோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. நான் 2021 இது இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் கோலையும் நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் கேளுங்க. நான் இது டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில், அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி டேயில் நம்ம ஸ்டாக்கில் ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஏஜே ஒரு 16,908 கிட்ட இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 428 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்த ஸ்டாக் லாரஸ் லேப் ஒரு 12,613 கிட்ட ஓவராலாக இருக்குது. இன்றைக்கி மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 252 கிட்ட மைனஸில் இருக்குது. அடுத்த ஸ்டாக் பெல் ஓவராலாக ஒரு 11,403 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 129.60 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்த ஸ்டாக் என்பிசிசி ஓவரால் 6,160 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 6 ரூபாய் கிட்ட விழுந்துருக்கு. அடுத்து NHPC ஓவரால் 5,167 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 114 கிட்ட விழுந்திருக்கு. இப்போ நம்ம ப்ளஸில் இருக்க ஸ்டாக்ஸ் படுத்துகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஐடிசி ஓவராலாக 2,210 ரூபா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 164.30 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து ரிலாக்ஸோ ஓவராலாக 1,331 கிட்ட இறங்கியிருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 12 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து இன்ஃபோசிஸ் ஓவராலாக 1,278 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 16 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு.